ஜெம் அரோமேட்ரிக்ஸ் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 21 வரை வந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் 309 முதல் 325 வரை வந்திருக்கு. ஐபிஓ சைஸ் 451 கோடிக்கு வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2, ரீட்டைலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. இவங்க வந்து வாசனை திரவியம், நறுமண ரசாயனம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கிராம்பு, புதினாலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து செய்கிறாங்க. 70 ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. 13 நாடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானியன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசெட், ரெவன்யூ, ப்ராஃபிட், எபிட்டா, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கடனும் கூடிக்கிட்டே இருக்குது. 222 கோடி, இது நல்லதில்லை. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1697 கோடிக்கு இருக்குது. இவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து 55 இருக்காங்க. ROE, ROCE, ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் வந்து நல்லா தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.78 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 222 கோடி வந்து கடனில் இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 5.36 இருக்குது. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. புக் வேல்யூ விட 5 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ ப்ரைஸ் வந்திருக்காங்க. ஓவர் வேல்யூஸ் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஐபிஓ ப்ரைஸோட வகுத்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ வந்து 31 இருக்குது. நார்மல் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்தக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை கொஞ்சம் அடைக்கிறக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.